இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால எஸ்எம்பிஎம் ஊழியத்தின் சார்பாக நம்பிக்கை டிவி நேயர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை தான் நாம் தொடர்ச்சியாக இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். அதனுடைய வார்த்தை எப்படியாக சொல்கிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விஷாலமாக்கு. கூடாரத்தின் இடத்தை விஷாலமாக்கு என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வீட்டை இடித்து கட்டுகிற காரியம் அல்ல, அல்லது ஒரு ஆலயத்தை கொடுத்தால் அந்த ஆலயத்தை இடித்து பெரிதாக்குகிற காரியம் என்பது மாத்திரம் அல்ல. கூடாரம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்கே கடந்து போனாலும் கூடாரத்தை போட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தாவீதினுடைய காலத்தில் அங்கே கர்த்தருக்கென்று ஒரு அருமையான ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டினார். அதன் பின்பதாக செருபாபேலின் நாட்களில் முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கர்த்தருக்கென்று அவர் கட்டி எழுப்பினதை பார்க்கிறோம். கூடாரம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கூடாரம் என்பது தேவன் தங்குகிற வாசஸ்தலம், தேவன் உலாவுகிற இடம், தேவன் விரும்புகிற இடம், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிற இடம்தான் அது கூடாரம் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் இந்த கூடாரத்தினுடைய இடத்தை விஷாலமாக்கு என்பது அப்போஸ்தலர் நாட்களில் கடந்து வருகிற பொழுது அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீ கட்டுகிற ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லிவிட்டு நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படி என்று சொன்னால், இந்த தேவன் தங்குகிற இந்த ஆலயத்தை, தேவன் வாசம் பண்ணுகிற இந்த கூடாரத்தை விஷாலமாக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தங்குகிற ஆலயத்தை, தேவன் தங்குகிற இடத்தை அவர் விஷாலமாக்கும்படியாய் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கூடாரத்தின் இடத்தை விஷாலமாக்கு அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் விஷாலமாய் மாற வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் விஷாலமாய் மாற வேண்டும், நம் செயல்படுகிற காரியங்கள் விஷாலமாய் மாறுவதுதான் கூடாரத்தின் இடத்தை விஷாலமாக்குவதாக ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய காரியம், ஏன் நம்முடைய திருச்சபை, நம்முடைய ஊழியம் என்று ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளாக நாமே சுருக்கி கொள்ளாதபடிக்கு நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் விஷாலமாக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆதி மிஷனரிமார்கள் நம்ம தேசத்துக்கு வந்த பொழுது தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு, தன்னுடைய சொந்த எல்லைகளை விட்டு தேசம் கடந்து நாடு கடந்து நம்முடைய தேசத்துக்காய் கடந்து வந்தது நிமித்தமாக தான் இன்றைக்கு நம் ஆண்டோடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய தேசத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய பரந்த தேசத்தில் 140 கோடி ஜனங்கள் வாழுகிற ஒரு பெரிய ஒரு தேசத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்ட ஒவ்வொருவரும் நம்முடைய கூடாரத்தின் இடத்தை விஷாலமாக்க வேண்டும். நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய திருச்சபை, நம்முடைய காரியம் என்பதை விட்டுவிட்டு ஒரு பெரிய விஷாலமான ஒரு எண்ணத்துக்குள்ளாக நடத்தும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எஸ்தரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், ராஜாவின் அரண்மனைக்குள்ளாக கொண்டு போய் வைக்கிறார். ஒரு உயர்ந்த இடத்துல, ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறார். கொண்டு போய் வைக்கிற பொழுது அவருடைய லைஃப்பில் செட்டில் ஆகிவிட்டோம் என்கிற ஒரு திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிற பொழுது மொர்தெகாயின் மூலமாய் ஒரு அறைகூவல் கொடுக்கப்படுகிறது. தேசத்தில் யூத ஜனங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற காரியம், தேசத்தில் யூத ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை குறித்து ஒரு அறைகூவல் செய்தி கொடுக்கப்படுகிறது. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும்
இன்னொரு இடத்திலிருந்து கடந்து வரும் இந்த மேன்மை, இந்த ராஜ மேன்மை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று மொர்தெகாய் மூலமாய் ஒரு அறைகூவல் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த அறைகூவலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டோடைய வார்த்தைக்கும் ஆண்டோடைய சத்தத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து அவள் தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து யூத ஜனங்களுக்காக செத்தாலும் நான் சாகிறேன் என்று திறப்பில் நிற்கும்படியாய் அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக என்னுடைய ஜனம் அழிய போகிறது, என்னுடைய ஜனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவள் தேவ சமூகத்துக்குள்ளாக கடந்து வந்தபடினால யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பு கடந்து வந்தது, யூத ஜனங்களுக்கு சமாதானம் கடந்து வந்தது, யூத ஜனங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் இந்த கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க வேண்டும். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள், இயேசு என்றால் யார் என்று தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழுகிற தேசத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறவர்களாக, இந்த ஜனங்களுக்காக மண்டாடுகிறவர்களாக, இந்த ஜனங்களுக்காய் ஒவ்வொரு நாட்களும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறவர்களாய் மாறும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல், ஒருவன் பலவீனன் ஆனால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ என்று கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களோடு கூட தன்னையும் ஒப்பு கொடுத்து அந்த ஜனங்களுக்காக, அந்த ஜனங்களுடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காய் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால்தான் கர்த்தர் அந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கினார். இன்னைக்கு இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்திய தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு மிஷனரி ஊழியத்தின் நிமித்தமாய், குறிப்பாக எஸ்எம்பிஎம் ஊழியத்தின் நிமித்தமாக அநேக பணித்தலங்களில் சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய், அநேக ஜனங்களை கடந்து சென்று அவளை சந்திக்கும்படியாய் அநேக மிஷனரிகளை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தை தாங்குவதற்கும், இந்த ஊழியத்துக்காக ஜெபிப்பதற்கும், இந்த ஊழியத்தில் காரியத்தில் ஏதோ ஒரு பங்கு நமக்கும் இருக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் இன்னும் இந்த காலகட்டத்தில் என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு என்கிற ஒரு கட்டத்தை விட்டு தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, அறியப்படாத ஜனங்களுக்காய் நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த பூமிக்குரிய கூடாரம் ஒரு நாளில் அழிந்து போய்விடும். ஆனால் அழியாத நித்திய ஜீவன் ஆகிய ஒரு பெரிய ஒரு கூடாரத்தை, ஒரு பெரிய வாசஸ்தலத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யார் அதில் பிரவேசிக்க முடியும்? யார் அதற்குள்ள கடந்து போக முடியும்? இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட நாட்களில் நம்முடைய எண்ணங்களை விசாலமாக்கி, நம்முடைய சிந்தனைகளை விசாலமாக்கி, ஒருவரையாவது ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் மாறுகிற பொழுது, அநேக ஜனங்களை நீதிக்குட்படுத்துகிற பொழுது, ஒரு நாட்களில் இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் அழியாத நித்திய ஜீவனுக்குள்ள கர்த்தர் நடத்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்கள் அந்த எண்ணத்தோடு, ஒரு பெரிய சிந்தனையோடு, ஒரு பெரிய விசாலமான எண்ணத்தோடு நீங்கள் கர்த்தருக்காய் செயல்பட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அந்த வாசஸ்தலத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பதற்கு இந்த கூடாரத்தில் வாழுகிற நாட்களில் கிறிஸ்துவுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காய் ஏதாவது ஒரு காரியம் அருமையான மிஷனரி ஊழியத்தோடு இணைந்து கொண்டு கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயத்துக்காய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய சாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தேவ சமூகத்தில் உங்களுடைய கூடாரத்தை விசாலமாக்குவோம், அர்ப்பணிப்போம், அநேகரை ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான பாக்கியத்துக்குள்ள கர்த்தர் நடத்தும்.